எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆனந்தம் ஆஸ்ட்ரோ. வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார். சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்பொழுது குரு பகவான் 2024 ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாக போகிறார். மே 1, 2024 அன்று மாலை 2:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 11:01 மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 13:46 வரை தொடங்கும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது. 2024 ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம். கும்ப ராசினருக்கு குரு 2வது மற்றும் 14ஆம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் பண வீடுகளுக்கு அதிபதியாகிறார் மற்றும் ஜாதகத்தில் அவர்கள் நிலையில் உங்கள் சரீர தன்மைக்கு முக்கியமானது. தற்போதைய மாற்றத்தில் குரு உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்களுக்கு சுமாரான பலன்களையே தரும். உங்கள் வீட்டை அலங்கரிக்கவும் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கவும் வீடுகளில் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். 8ஆம் வீட்டில் குருவின் தாக்கத்தால் உங்களுக்கு மூதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் திடீரென்று பணம் சம்பாதிக்கலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் முன்னோர்களுக்கு சொந்தமான சில பழைய சொத்துக்களை பெறலாம். சமய காரியங்களில் கூட மரியாதையும் புகழும் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் கருத்துக்களை தவிர்த்து கடினமாக உழைப்பதில் கவனத்தை செலுத்தவும். இல்லையெனில் வேலையில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 12ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சிப்பதால் செலவுகள் ஏற்படும். இருப்பினும் செலவுகள் நல்ல திசையில் இருப்பது நல்லது. ஆனால் இவை உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.